அதிக அளவில் மருத்துவ பயன்கள் உள்ள வாழைப்பூ. இது ரத்த சோகை, பிபி, சுகர், அல்சர்னு எல்லாத்துக்குமே நல்லது. வாழைப்பூ கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பூ இந்த மாதிரி எடுத்து உள்ளாடி உள்ள இந்த மாதிரி சின்ன பூவெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூக்க உள்ளாடி சின்னதாக குச்சி மாதிரி இருக்கும். அதை ஒன்றா எடுத்துகிட்டு இருக்க கஷ்டம். மொத்தத்தையும் சேர்த்து பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்து எடுத்தோன்னா வந்துடும். மிஸ் ஆனதையும் எடுத்துக்கலாம். வாழைப்பூ பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம், இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 60 கிராம் கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற போட்டுட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம கழுவி எடுத்த வாழைப்பூ, கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள்னா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு, கூடவே 5-6 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் இடித்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்செடுக்கணும். நல்லா அரைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் அங்கங்கேயா பருப்பெல்லாம் தெரிஞ்சால் தான் நல்லா இருக்கும். இது கூட பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு 2 கையிலையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ண ஆயிலில் ஒன்றுனா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஈவினிங் டீ டைமுக்கு மட்டும் இல்லை, மார்னிங் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம். சாம்பார் ரசத்துல எல்லாம் போட்டு சாம்பார் ரச வடையாகவும் சாப்பிடலாம். வாழைப்பூ நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. வாழைப்பூ பொரியல், குழம்பெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வடை பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.